குடும்ப சூழ்நிலை இருக்கிறாங்க. பிள்ளைங்கள் 2 நல்ல பட்டம் பெற்றவங்க தான். நான் வந்து ஒரு கூலி தொழிலுக்கு போகப்பட்ட ஒரு சகோதரன். சரியா? ஒரு கூலி தொழிலுக்கு போகப்பட்ட ஒரு சகோதரன். நான் பெரிய படிப்பு இல்ல. சரியாம்மா? உண்மையை கூறுங்கள், உரைக்க கூறுங்கள். அதுதான் நான் சொல்றேன். உண்மைய சொல்றேன், சத்தமா சொல்றேன். இதில் எந்த ஒளிவு மறைவோ கிடையாது. என்னுடைய லைவ் சொந்தங்கள் இன்றைய தினத்தில் இப்பொழுது தற்சமயம் யாரையும் காணல. சரி, வருவாங்க. காலையில் ஃபஸ்ட்டு ஒரு மணி நேரத்துக்கு ஆட்கள் நிறைய வந்தாங்க. இப்போ யாரையும் காணும். பரவாயில்ல, வரட்டும். ஒரு வேளை இன்றைக்கி நான் தனிப்பட்ட வேலை எனக்கு கிடச்சுன்னா, நான் தனிப்பட்ட வேலை செய்கிறத அப்படியே லைவ் கொடுக்கலான்னு பார்ப்போம். யாரும் அந்த வீட்டில் இருக்கக்கூடாது. பார்ப்போம். ஒரு வேலை சொல்லியிருக்கிறாங்க. நான் தனிப்பட்ட வேலையாக தான் இருக்கும். அப்படி நான் தனிப்பட்ட வேலையாக இருந்தேன்னா நான் உங்கள் லைவில் வர்றேன். சரியா? என்னுடைய லைவை நான் தொடங்குவேன். அப்போ நீங்களும் வரலாம். சரிம்மா, நான் டீ கடைக்கு போகிறேன். இந்த தான் இருக்குது. இன்னொன்று, நான் நிற்கிறது எப்போவுமே இந்த பகுதியில் தான் நிற்பேன். உன்னுடைய கண்களுக்கு இல்லைன்னா இந்த லைவை பார்த்துட்ருக்கிற உறவுகளின் கண்களுக்கு இது ஒரு டாஸ்மார்க் கடை. புரிஞ்சுதா? இந்த டாஸ்மார்க் கடை உங்கள் கண்களுக்கு எப்பாவது பட்டுட்டா, இந்த அண்ணன் டாஸ்மார்க்கு போகப்பட்ட அண்ணன் என்று இந்த டாஸ்மார்க்கு போகக்கூடிய சகோதரன் என்று யாரும் தவறாக நினைக்கக்கூடாது. இதை நான் ஓப்பனாக சொல்கிறேன். எனக்கு அந்த பழக்கம் இல்லை. ஆனால் நான் நின்று பேசக்கூடிய இடம் இது ஹோட்டல். இந்த ஹோட்டலில் தான் என்னோடய ஃப்ரெண்டு ஹோட்டல்னால அந்த ஹோட்டலுக்கு தான் நான் வருவேன். அங்கே தான் உட்காந்து பேசிகிட்டு இருப்பேன். அங்கே உள்ள நண்பர்களோட பேசுவேன். இல்லைன்னா கடற்கரைக்கு போவேன். இந்த மாதிரி தான் என்னோடய லைவ் இருக்கும். அப்படியே லைவ் கொடுத்து வர்ற நேரத்தில் இந்த கடைகள் உங்களுக்கு கண்ணுக்கு பட்டுட்டா, இதை வச்சு என்ன நிறைய கிண்டல் பண்ணியிருக்காங்க தெரியுமா? போடா குடிகாரா, உனக்கு வேறு வேலை இல்லையா, அப்படி இப்படின்னு என்ன தேவி மகனே என்னெல்லாமோ சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் நான் காதில் கேட்டும் கேட்காம அப்படியே போயிட்டே இருப்பேன். காலையிலே கட்டிங் போட்டாச்சா பொறுக்கி அப்படின்னு கேட்பாங்க. ஏன்னா அந்த பதிவு படிக்கும்போது சிரிப்பாக வரும். ஏதோ சொல்லிட்டு போகிறாங்க, சொல்லிட்டு போட்டோம். சரிம்மா, இதெல்லாம் என் அன்பு தங்கைகிட்டையும் மற்ற உறவுகள்கிட்டையும் நான் சொல்லிட்டேன். சரிம்மா, இதுதான் உண்மை. டீ குடிக்க போகிறேன், வாங்க. 2 மணி நேரம் ஆக போகுதும்மா. சூப்பர். 1 மணி 50 நிமிடம் ஆகுது. இனி அப்படி ஒரு 10 நிமிஷம் ஓட்டுவோம். தம்பி அடி எப்படி போ தம்பி. சரிம்மா, உங்களுக்கு டைம் இருக்குது. இல்லைன்னா கிளம்புங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு 5 நிமிஷம் நானும் லைவ் நிப்பாட்டுறேன். 2 மணி நேரம் ஆயிடுச்சு. அதாவது அவன் என்ன நினைப்பான்னா, இதை விடையும் கொஞ்சம் கோவப்படுறவங்க யாராவது பக்கத்தில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு முதல்ல கொடுத்துருவான். நம்ம கொஞ்சம் சமாதானம் இருப்போமா, அப்போ நம்ம கொஞ்சம் சமாதானமாக வரும். அதான் மேட்ரு. வரும் பொறுமை.